ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூடு அதிலிருந்து ஒரு டாபிக் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த டாபிக் என்னன்னா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ரிவைஸ்டு வெர்ஷன். அதாவது ப்ளூம் அப்படின்றவர் டாக்ஸானமி அப்படின்ற புக்கில் சில மெத்தட் சொல்லியிருப்பார். அந்த மெத்தட், அதாவது அந்த விஷயத்தை ரிவைஸ்டு வெர்ஷனாக சில பேர் எடிட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, லோரின் ஆண்டர்சன், டேவிட் கிராத்தோ அப்படின்றவங்க. இவங்க ரெண்டு பேரும் எடிட் பண்ணுற இந்த ரிவைஸ்டு வெர்ஷன் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன், ரிமெம்பரிங். அதாவது நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை அடிக்கடி ரிமெம்பர் பண்ணுறது, அடிக்கடி ரீகால் பண்ணி பார்க்குறது. ரெகனைஸ் ஃபேக்ட், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்றத அடிக்கடி ரிமெம்பர் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் மெத்தடு தான் லோரின் ஆண்டர்சன், டேவிட் கிராத்தோ அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம படித்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எக்ஸ்பிளைன் ஐடியாஸ், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு நம்மளால் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை தான் ரெண்டாவது ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளையிங், அதாவது நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணுறது, ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதான் அப்ளையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து ஒன், அனலைசிங். இது நம்ம கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிரேக் இன்டு பார்ட்ஸு, அனலைஸ் பண்ணுறது. தரவாக இதில் என்ன சொல்ல வராங்க, இது கரெக்டு தானா, இது தப்பு தானா அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது தான் ஃபோர்த்து ஒன்னாக சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து ஒன், எவால்வேட்டிங். அதாவது மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரிட்டேரியா. எவால்வேட் பண்ணுறதுனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது மூலயமா, அதாவது நம்ம ரிமெம்பர் பண்ணி அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் எது உண்மை, எது போய், எப்படி படித்தா நம்மளால் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எவால்வேட் பண்ணுற மெத்தடுக்கு வந்துடுவோம். இதை தான் மேக் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் கிரிட்டேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து ஒன், கிரியேட்டிங். அதாவது நம்ம அந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த அந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணியிருப்போம், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எவாலுவேட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் கிரியேட்டிங், அதை வச்சு ஒரு நோட்ஸ் எடுக்கிறது. அதை தான் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நம்ம அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களையும் ஆட் பண்ணுறது தான் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான், இந்த 6 விஷயங்களை தான் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டர்சனும் கிராத்தோவும் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.